விமான விபத்து அது நடக்கக்கூடாது, நம்ம ஜெபிக்கணும். ஒரு விமான விபத்தை வரும்னு கர்த்தர் சொன்னார். கர்த்தர் வரும்னு சொல்லிட்டாரு, அது நடக்கக்கூடாதுன்னு இவர் ஜெபிப்பார். நடக்கலைன்னா நான் ஜெபிச்சேன் பார்த்தியா அதனால் நடக்கலைன்னு சொல்லிடுவார். நடந்துருச்சுன்னா என்ன சொல்லுவார்? மாற்றத்திற்கான துவக்கம் 2026 துவங்கும். மாற்றம் வர நாட்கள் பிடிக்கும். பார்த்தீங்களா தெளிவாக என்ன சொல்கிறாரு? அதுதான் சின்ன கட்சிகள்லாம் தாண்டி வருவார். மாற்றம் வர வேண்டியதுக்கு ஆனால் துவக்கம் இது எல்லாரும் கணிச்சது. சூரிய பிரகாசம் உதிக்கும், காலத்திற்கு முன்பே அது மறையும். கேட்டுக்கிட்டீங்களா? சூரியன் தான் உதிக்கும், அதாவது டிஎம்கே தான் உதிக்கும், கொஞ்சம் மங்கி உதிக்கும். உதித்தது காலத்துக்கு முன்னாடியே. இந்த தீர்க்க தரிசனன்ற பேரில் இவனுங்களோட சேட்டைக்கு அளவே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான நபர், நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பொய் தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த நபர் எப்படி அவர் சொன்னதை கரெக்டாக துண்டு போட்டு அவர் தீர்க்க தரிசனம் சொன்னது 100% நிறைவேறிச்சுன்னு போட்டிருக்காருன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல கதை எனக்கு உணர்த்துற காரியம், ஆட்சியில் மாற்றம் இருக்காது என்ன நான் ஃபீல் பண்றேன். கதை எனக்கு உணர்த்துற காரியம், மாற்றம் இருக்காது. ஆட்சியில் மாற்றம் இருக்காது என்று கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் இருக்காது அப்படின்னு கர்த்தர் உணர்த்தினாராம் இவருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்ததா? நடந்துருச்சு. நடந்த உடனே என்ன பண்ணுவாங்க? வழக்கமாக இந்த மாதிரியான போலி தீர்க்கதரிசிகள் போட்ட வீடியோவை டெலிட் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. நம்ம ஏற்கனவே யாரெல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஓடினான்னு பார்த்தோம். இந்த நபரும் டெலிட் பண்ணிட்டு ஓட்டார், சரியா? ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சொன்னது நடந்துருச்சுன்னு எப்படி தம்பட்ட அடிக்கிறாருன்னு பாருங்கள். தேசத்துல மிகப்பெரிய சோகத்தை உண்டு பண்ணுகிற விமான விபத்து அது நடக்கக்கூடாது, நம்ம ஜெபிக்கணும். ஒரு விமான விபத்தை வரும்னு கர்த்தர் சொன்னார். கர்த்தர் வரும்னு சொல்லிட்டாரு, அது நடக்கக்கூடாதுன்னு இவர் ஜெபிப்பார். நடக்கலைன்னா நான் ஜெபிச்சேன் பார்த்தியா அதனால் நடக்கலைன்னு சொல்லிடுவார். நடந்துருச்சுன்னா என்ன சொல்லுவார்? மிகப்பெரிய சோகத்தை உலகம் முழுவதும் கொண்டு வரும். அநேகர் மரித்து போவார்கள். அநேகர் மரித்து போவார்கள். ஏன்? ஒருத்தர் மட்டும்தான் தப்பிப்பார், மீதி எல்லாரும் செத்துருவாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அது நடக்காதே. கர்த்தர் தான் தமது தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டாருன்னு வசனம் இருக்கே. ஆக்சுவலாக அந்த வசனத்தோட மீனிங் எல்லாம் வேறு. இவங்க அதை இன்டர்பிரேட் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லி தான் செய்வார், நாங்கள் தீர்க்கதரிசின்னு மாற்றி. ஆனால் அறகுறையாக சொல்லுவாங்க. அதில் பாதி நடக்கும், பாதி நடக்காது. நடந்துருச்சுன்னா இப்படி சொல்லுவாங்க. 1/1/2023 நான் சொன்னேன். 15/1/2023 நேபாளில் நடந்துருச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் இருக்காதுன்னு சொன்ன கர்த்தர் எங்கே அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை நான் போய் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஏன்னா இவங்களுக்கு ஒன்று தெரியும், மக்களுக்கு மறதி அதிகம், இழிச்சவாயனுங்க எதையும் கண்டுக்க மாட்டானுங்க, நம்ம பின்னாடி வந்துடுவானுங்க, காணிக்க தசமாக போட்டுருவானுங்க அப்படின்னு தெரியும். இதனை தொடர்ந்து நம்ம மோசஸ் கவிக்கு போயிடுவோம். சரியான ஏமாற்று பேர் வழி எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். அதனால தான் இவங்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு அக்கண்ணா வச்சு ஸ்டார் சூரியன் இப்படியே பேசுவாங்க. விஜய் டிஎம்கேன்னு பேச மாட்டாங்க. ஆனால் இதுங்களுக்கெல்லாம் ஒன்று தெரில, நீ என்ன பண்ணாலும் 2025 இருக்க ராசா, எல்லா வீடியோஸும் சோசியல் மீடியாவில் எல்லாரும் காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க ராசா. பொய் சொல்லிலாம் ஏமாற்ற முடியாது ராசா. ஏமாற்றலாம், எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. எவனாவது ஏமாந்த இழிச்சவன் இருப்பான், அவனை ஏமாற்றலாம், எங்களை இல்லை. இதோ மூன்றாவது ஒருவன் நட்சத்திரம் போல புறப்பட்டு வருவான். அவன் வந்து சிறிய கட்சிகளை தள்ளி அவன் மதில்களை தாண்டுவது போல தாண்டி ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பான். ஆனாலும் மாற்றம் உடனே வராது. பார்த்துட்டீங்களா? தீர்க்க தரிசனமாக இவர் தெளிவாக என்ன சொல்கிறாரு? இவர் தான் அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கிறாரு. 2024 தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் 2007 கர்த்தர் வெளிப்படுத்திட்டார், இப்போ தான் சொல்கிறேன்னு சொல்லுவார். ஒரு மூன்றாவது, அதாவது டிஎம்கே இல்லாமல் ஒருத்தன் வருவான்.
சிறிய கட்சிகளை எல்லாம் தாண்டிடுவான், ஒரு பெரிய மெஜாரிட்டியில் வருவான். ஆனாலும் மாற்றம் உடனே வராது அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்கிறாப்புல. 2026 மாற்றம் வராது, ஆனால் சிறிய கட்சியெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டாக வருவாப்புல அப்படின்னு சொல்கிறார். இல்லை செகண்ட் ஃப்ரண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். கரெக்டு தானே? அப்படி தானே சொல்கிறாரு. கர்த்தர் துல்லியமா என்னோடு பேசினார். அதையுமே இவர் சொல்லலை, கர்த்தர் துல்லியமாக பேசினதா சொல்கிறார். நான் இப்போ சீக்கிரட்டாக சொல்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் சொல்லும் பொழுது நீ அந்த நபரை சந்திக்க வேண்டும். நீ அந்த மனிதன் தலையின் மேல் அபிஷேக எண்ணெயை வைத்து உன் 2 கைகளை வைத்து அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுக்கு முன்பு நான் வாசல்களை திறப்பேன். இது தீர்க்கதரிசனம். கர்த்தர் துல்லியமாக என்ன சொன்னார்னா, ஒரு மூணாவது, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் மூணாவதாக ஒருத்தன் வருவான், சின்ன கட்சிகள்லாம் தாண்டி ஒரு பெரிய பிரதான பொசிஷனை பிடிப்பான். ஆனால் மாற்றம், அதாவது ஆட்சி மாற்றம் நடக்காது. எப்போ நடக்கும்னா, கர்த்தர் இவருக்கு சொல்லுவாராம். அப்போ இவர் போய் அவனுடைய தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவானாம். அப்போது திறந்த வாசலில் திறப்பாராம், ஆட்சி மாற்றம் ஏற்படுமா. இதை தானே சொன்னார். ஆமாவா இல்லையா? நோட் பண்ணுங்கள். இதை எப்படி ட்ரிம் பண்ணி அவர் பொய் சொல்லுவார்ன்றதை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவங்க யாரோ இது 2026 நடக்குமான்னு கேட்கலாம். மாற்றத்திற்கான துவக்கம் 2026 துவங்கும். மாற்றம் வர நாட்கள் பிடிக்கும். பார்த்தீங்களா, தெளிவாக என்ன சொல்கிறாரு. அதான் சின்ன கட்சிகள்லாம் தாண்டி வருவார், மாற்றம் வர வேண்டியதுக்கு. ஆனால் துவக்கம் இது எல்லோரும் கணிச்சது. விஜய் வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் இல்லை செகண்ட் ஃப்ரண்ட் வருவார், அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்பாருன்றது எல்லோரும் கணிச்சது. எல்லோரும் விருப்பப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். ஜஸ்டின் இந்தியா கூட அப்படி தான் விருப்பப்பட்டான், ஆசைப்பட்டான். ஆனால் நடந்தது அப்படி இல்லை, மாறி நடந்துருச்சு, மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அதையும் எப்படி ஃபேக் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இன்னொரு சின்ன கிளிப்பு. இவர் வந்து 2026 மாற்றம் வராதுன்னு சொன்னதுக்கான ஆதாரம். இப்போ இவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இவருடைய சைடு பிட்டு 2 எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம அப்படி புரிஞ்சிக்கல, அவங்களை அதெல்லாம் செட்டப் தான். 3 பேர் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுத்து அவங்க ரெடி பண்ண ஸ்கிரிப்டில் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். திராவிட கட்சி அல்லாத 3ஆவதாக ஒரு நட்சத்திரம் வந்து அந்த திராவிட கட்சி அல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதற்கு, ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதற்கு ஒரு துவக்கம் இந்த எலெக்ஷனில் பார்க்கலாம். பார்த்தீங்களா, 3வது கட்சி வரப்போகுது அப்படின்றதுக்கு, ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்றதுக்கு ஒரு துவக்கம் 2026 பார்க்கலான்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மறுப்பு தெரிவித்தாரா? இல்லை, சிரிச்சுட்டே தான் சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவர் அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த கிளிப்பெல்லாம் தேவையில்லை, ஏற்கனவே உள்ள கிளிப்பே போதும். இருந்தாலும் சொல்கிறேன். ஆனால் உடனே மாற்றம் வராது, அது காலதாமதமாகும். ஆனால் அது ஆரம்பித்து விட்டது என்பதை பார்ப்பீங்கன்றதை 2024 கிராஸ் ஓவர் சர்வீஸில் நீங்கள் சொன்னீங்க. எவ்வளோ தெளிவாக சொல்லி வீடியோ போட்டு மாட்டிக்கிட்டீங்க. சூரிய பிரகாசம் உதிக்கும், காலத்திற்கு முன்பே அது மறையும். கேட்டுக்கிட்டீங்களா? சூரியன் தான் உதிக்கும், அதாவது டிஎம்கே தான் உதிக்கும், கொஞ்சம் மங்கி உதிக்கும். உதித்தது காலத்துக்கு முன்னாடியே அது மறையும். 2026 டிஎம்கே கொஞ்சம் மைனாரிட்டியில் ஜெயிக்கும். அது அதோடைய டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடியே அது வந்து மக்கள் அதிருப்தி ஆகிடுவாங்க, அது கவிழ்ந்துடும். எவ்வளோ தெளிவாக சொல்கிறார்ல. அந்த நேரத்தில் மக்கள் அந்த ஆட்சியை குறித்து மன நிறைவு இல்லாமல் அந்த ஆட்சிக்கு ஒரு தத்தளிப்பு உண்டாகும். அந்த தத்தளிப்பு வரும் பொழுது, அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது, நான் சொன்ன அந்த 3வது நட்சத்திரம் ஆட்சி அமைப்புக்கான காலம் நெருங்கிவிட்டது என்பது அடையாளம். பார்த்தீங்களா, அந்த காலம்தான் அது நெருங்கி விட்டதுன்றதுக்கு அடையாளம். இதுதான் தீர்க்கதரிசனமாக இவர் சொன்னார். ஆனால் இவர் சொன்ன கிளிப்ஸை இவரே ஃபேக் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி பல விஷயங்களை மறைச்சி ட்விஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு போயிருக்காருன்னு ஃபுல்லாக நான் அந்த வீடியோ எதுவும் பெருசாக ட்ரிம் பண்ணாமல் அப்படியே போடுறேன், பார்த்துருங்க. இதிலேருந்து ஊழியர்கள்ன்ற போர்வையில் சுற்றி திரிகிற இதுங்க எப்பேற்பட்ட பொய்க்காரங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதோ 3வது ஒருவன்
நட்சத்திரம் போல புறப்பட்டு வருவான். அவன் வந்து சிறிய கட்சிகளை தள்ளி அவன் மதில்களை தாண்டுவது போல தாண்டி ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பான். சி ஜோசப் விஜய் எனும் நான் செயலகத்தில் தற்பொழுது அரியணையில் முதலமைச்சர் விஜய் அமர்ந்திருக்கிறார். காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் என்னோடு 2007 வெளிப்படுத்தி பேசினார். தமிழ்நாட்டிலே இந்த பெரிய 2 கட்சியினுடைய பின்புலம் இல்லாமல், தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அண்ணா திமுக திமுக இல்லாம ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் 1967க்கு பிறகு திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சி அதிக இடங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று முன்னிலை வகித்து வரக்கூடிய சூழலில் தற்போது சுமார் 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு வந்த இருவரும் திராவிட பேரியக்கங்களை வீழ்த்தி ஒரு புதிய சகாப்தத்தை விஜய் தொடங்கி வைத்துள்ளார். ஆனாலும் மாற்றம் உடனே வராது. மாற்றத்திற்கான துவங்கும். This is a new beginning. A new era of a real secular social justice starts now.